ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.036% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.32% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 605.79 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1285.96 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே எஸ்டர்டே பை பண்ணியிருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.30% ரெட்லையும், நாஸ்டாக் 0.25% ரெட்லையும், டவ் ஜோன்ஸ் 0.35% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.35% க்ரீன்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.06% க்ரீன்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 0.49% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.84% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 1.04% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டே நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். முக்கியமான தகவல் மட்டும் பார்க்கலாம். வாரி எனர்ஜி ஷேரி வந்து நேற்றுக்கு 7.2% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ தொடர்ந்து கொஞ்சம் நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு 5 ட்ரேடிங் செஷனாக. ஸோ எதுக்காகனா அவங்களுக்கு புது ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. எஸ்டர்டே எதுக்காக இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 GW சோலார் மாடல்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதனால் 7.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேப் மை இந்தியா சிஇ இன்ஃபோ சிஸ்டம் 6% டவுன் ஆகிருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து கொஞ்சம் நாளாக ஏறிட்டு இருந்தது. அதாவது 23% கெயின் ஆகிட்டு இருந்தது 4 டேவாக. ஸோ நேற்றுக்கு இன்வெஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதனால் 6% டவுன் ஆகிருக்கு. டாடா மோட்டார்ஸ் கெயின் ஆகிருக்கு. 810 வரைக்கும் போயிருக்கு. இன்னும் 3% ரீச் ஆகிறதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்க ப்ரைஸ் ஹைக்குன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. 3% அவங்களோட வெஹிக்கிளில் ப்ரைஸ் ஹைக்குன்னு. ஸோ அதனால் நேற்றுக்கு டாடா மோட்டார்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிளென்மார்க் ஃபார்மா 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனி ஃபஸ்ட்டு கிளினிக்கல் டேட்டா பிளட் கேன்சர் ட்ரக் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 83% பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குன்னு சொன்னதுனால நேற்று கிளென்மார்க் ஃபார்மா 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஷேர் ப்ரைஸ் வந்து 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜெஃப்ரிஸ் பை கொடுத்துருக்காங்க. இன்னும் 35% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 3850 பெர் ஷேர். கிரீவ்ஸ் காட்டன் ஷேர் நேற்றுக்கு 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விஜய் கேடியான்றவங்க 252 பை பண்ணியிருக்காங்க. ஸ்டேக் ஒர்த் ஆஃப் 25 crore. சென்ஜே இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் வந்து 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரமோட்டர் ஆஃப் பயோகான் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க 706 crore ஒர்த்தான ஸ்டேக்கை. அதுக்கான லாக்இன் பீரியட் பார்த்திங்கன்னா 60 டே கொடுத்துருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக் ஷேர் ப்ரைஸ் மார்ஜினலாக கெயின் ஆகிருக்கு. ஓப்பனிங் ட்ரேடில் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 634 crore ஆர்டர்னு சொன்னோன்னே மார்ஜினலாக கெயின் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகும்போது மார்ஜினலாக டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனியோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அக்வசேஷனுக்கான அப்ரூவல் கோட் டயக்னோஸ்டிக்ஸை. ஸோ அதனால் நேற்றுக்கு 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர்ஸ் ஆஃப் நிப்பான் லைஃப் இந்தியா 7.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. மோதிலால் ஆஸ்வால் இந்த ஸ்டாக் இன்னும் 900 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. புனாவாலா ஃபின்காப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் சாலில் ஹஜ்ஆர்னிஸ் அவங்கள சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 10லேருந்து இது அமலுக்கு வந்துருச்சு. விஷால் மெகா மார்ட்க்கு சப்ஸ்கிரைப் சொல்லி கேஆர் சோக்சி அண்ட் ஆனந்த் ரத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒன் மொபிவிக் சிஸ்டம் ஐபிஓ, இந்த 2 ஐபிஓவும் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கு 2 பேருமே கேஆர் சோக்சி அண்ட் ஆனந்த் ரத்தி சப்ஸ்கிரைப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணோன்னா BEML 84 crore ஆர்டர் கிடச்சிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இது ஒரு சப்ளையிங் ஆர்டர். 50 டன் ட்ரெய்லர் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் BEMLக்கு கிடச்சிருக்கு. பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் மகாராஷ்டிரா சேல்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டர் டிமாண்டிங் ஆஃப் 30.59 lakh சேல்ஸ் டேக்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க BHELக்கு, அதாவது BHEL பில்லுக்கு. LIC
ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 5%லேருந்து 7%, அதாவது 6.72 crore ஷேர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எவ்வளோ வச்சுருந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4.8 crore ஷேர்ஸ் அதுலேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பயோகான் செல் பண்ணியிருக்காங்க செஞ்சு ஷேர்ஸை ஒர்த்து பார்த்தீங்கன்னா 686 crore சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஷேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 80 lakh equity ஷேர்ஸ். ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் க்ரோத்லாம் நவம்பர் மந்தில் ஸ்லோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து 1.41% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ஆனால் மார்க்கெட் ஷேர் பார்த்திங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் 85.86%லேருந்து 85.1% டவுன் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணுறப்ப. அமேசான் பார்ட்னர்ஷிப்போடு வராங்க வித் தேஸோட. ஸோ டெலிவர் பண்ணுறாங்க அண்டர் 15 minutesல டெலிவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அமேசான். ஸோ அவங்களோட காம்படிட்டிவ்ஸ்னஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, பிளிங்கிட், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோ, பிக் பாஸ்கெட் இவங்களோட காம்படிட்டிவ்னஸ் கம்பேர் பண்ணுறப்ப நாங்கள் 15 minutesல எங்களோட இதை டெலிவர் பண்ணிடுவோம் கஸ்டமருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஷைனா ஹவுசிங் லிமிடெட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டரேட் ஆஃப் ஜிஎஸ்டி அதாவது டிஜிஜிஐன்றவங்க சொல்லியிருக்காங்க. ஜெய்ப்பூர் ஜோனல் யூனிட்டில் அவங்களோட ட்ரீ ஹவுஸ் ஹோட்டல் கிளப் இருக்குது அண்ட் ஸ்பா இருக்குது. ஸோ பெய்வாடின்ற இடத்துல ஸோ இன்கரெக்ட் அப்ளிகேஷன் ஜிஎஸ்டியில் நடந்திருக்கு. அவங்க ஃபுட் ப்ரிவரேஜ் சர்வீஸில் இன்கரெக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ரேட்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பில்லிங்கில் கம்பெனிக்குள்ளேயே நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஹோட்டல் வந்து 1.5 crore இன்டரிம் பேமெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ்க்கு. என்டிபிசி க்ரீன் எனர்ஜியோட சப்சிடரியான என்டிபிசி ரினியூவபிள் எனர்ஜிக்கு 500 MW சோலார் பவர் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஒரு ஆக்ஷன் மூலமாக கிடச்சிருக்கு. யார்கிட்டேருந்துன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ரீஃபண்ட் ஆஃப் 1359.29 crore ஜிஎஸ்டி ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எல்டி மைண்ட்ரி பார்ட்னர்ஷிப்போட வராங்க ஜித் ஹப் ஃபோர்ஜோட. ஸோ எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்னால் அவங்களோட ஜித் ஹப் ஃபோர்ஜோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அவங்களோட பவர் டெவலப்பர் டூல்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட எல்டி மைண்ட்ரியோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜித் ஹப் ஃபோர்ஜோட டெவலப்பர் டூல்ஸ் பிளாட்ஃபார்மை நாங்கள் யூஸ் பண்ணி எங்களுடைய சாஃப்ட்வேரை டெவலப்மெண்ட் பண்ண போகிறோன்னு எல்டிஐ மைண்ட்ரி சொல்லியிருக்காங்க. மஹேந்திரா குரூப் வந்து எக்ஸ்பென்சிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது 30,000 crore ஓவர் 3 yearsல கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எதுலனா இனி எலக்ட்ரிக் வெஹிக்கல், சோலார் எனர்ஜி அண்ட் ஃபார்ம் மிஷினரிலலாம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மஹேந்திரா குரூப்போட சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டரான அன்ஷித் ஷா அவங்க. பிஸ்கியூ லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் பீக் 15 பார்ட்னர்ஸ் எல்லாருமே 12.2% ஸ்டேக் எல்லோரும் சேர்ந்து 12.2% ஸ்டேக் இன் ஆஃபீஸ் ஸ்பேஸில் வயா பிளாக் டீலில் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 680 per share. டீலோட சைஸ் 583.4 crore. ஹச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ். அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 763.1 crore சொல்லியிருக்காங்க. ஒரு 2 lane ரோடு ப்ராஜெக்ட். ஸோ எங்கேன்னா NH-227B அதாவது உத்தரப்பிரதேஷ்லேருந்து கிடச்சிருக்கு. ஷாக்ஸி மெட் டெக் அண்ட் பேனல்ஸ் லெட்டர் ஆஃப் பிஸ்னஸ் அவார்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா குரூப் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சப்ளை ஆஃப் இவி பேனல்ஸ்க்கான லெட்டர் ஆஃப் பிஸ்னஸ் அவார்டு. இது வந்து 3 year கேரண்டி அண்ட் வாரண்டியோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 250 crore சொல்லியிருக்காங்க ஓவர் 5 yearsக்கு. ஸோ எப்போ எண்ட் ஆகுதுன்னா 2029ல் எண்ட் ஆகுது. ஏஷியன் கிரானிட்டோ ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சுத் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிளைன் ஸ்டோன் ஆஃப் யூகேவோட. ஸோ அக்வயர் பண்ணுறாங்க. அது மூலமாக ஷேர்ஸை கிளைன் ஏஜிஎல்ல. ஸோ கிளைன் ஏஜிஎல்ன்றவங்க யாருன்னா இது ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி இன் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ். ஸோ ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரோக்ளைன் ஸ்லாப்ஸ் டைல்ஸ் அண்ட் குவார்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்காக போட்டிருக்காங்க. மோர்பேன் லேபார்ட்ரிஸ் லான்ச் பண்ணுறாங்க. லைட் லைஃப்ன்றதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த லைட் லைஃப் எதுனா ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் எப்படி நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ரோக்ராமை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த நேம் ஆஃப் லைட் லைஃப். ஆர்பிஐ ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பானாவர் அனந்த ராமையா பிரபாகரை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்ட் டைம் சேர்மனாக உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு 3 years. இது எஃபெக்டிவ் ஃப்ரம் November 23.
ஆஷி இந்தியா கிளாஸ் ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க வித் எஸ்பிஆர் எனர்ஜிஸோட. இது மூலமாக செல் பண்ணுறாங்க 30% ஸ்டேக்கை இன் டிஜிபிஎல் பிரிஷன் இன்ஜினியரிங்லேருந்து செல் பண்ணுறாங்க. ₹66 crore. ஸோ இந்த எஸ்பிஆர் எனர்ஜிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்சிடரி ஆஃப் ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் அண்ட் ரிங்ஸ். இந்துஜா குளோபல் சொல்யூஷன் HGS அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க மெர்ஜர் ஆஃப் ஃபைலி ஹோல்லி ஓன்டு சப்சிடரி, அவங்களோட ஃபைலி ஹோல்லி ஓன்டு யூஎஸ் சப்சிடரியை அவங்களோடையே மெர்ஜ் பண்ண போகிறதுக்கான அப்ரூவல் தான் இது. என்னென்ன நேம் பார்த்தீங்கன்னா இந்துஜா குளோபல் சொல்யூஷன் LLC, இந்துஜா குளோபல் இந்துஜா HGS டிஜிட்டல் LLC, HGS USA LLC, HGS Canada Holdings LLC அண்ட் டெக்லிங்க் இன்டர்நேஷ்னல் LL. JSW ஸ்டீல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க GST நோட்டீஸ். எவ்வளோ பெனால்ட்டி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 64.5 crore. கமிஷனர் ஆஃப் GST அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் கர்நாடகா கிட்டேருந்து அவங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோட சப்சிடரியான ரிலையன்ஸ் வெலாசிட்டி ஒரு நியூ என்டிட்டியை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க, அதாவது ரிலையன்ஸ் EV க்ரோன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இந்த ரிலையன்ஸ் EV க்ரோ மூலமாக நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுவோம், பை அண்ட் செல் பண்ணுவோம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ்க்கான டீலர்னு சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மைக்ரோசாஃப்ட் இந்தியா இந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, இந்த ஹோல் இயர்க்கான ஃபினான்ஷியல் இயர் 24 அதுக்கான கொடுத்துருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 898 crore சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 23ல் 648.67 crore சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24 பார்த்தீங்கன்னா 22,891.58 crore சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணுறப்ப 18.28% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே ஃபினான்ஷியல் இயர் 23ல் 19,353.79 crore கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து 18.28% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ ஃபார் மைக்ரோசாஃப்ட் இந்தியா. சிமெண்ட் டீலர்ஸ் சிமெண்ட் ப்ரைஸை ஹைக் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 5லேருந்து ₹10 per kg-யாக 50 kg பேக்குக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 50 kg பேக்குன்றது இப்போ 350லேருந்து ₹400 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி நார்த் இந்தியாவில் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 20 per பேக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ₹20 per பேக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 50 kg பேக்குன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 340லேருந்து 395 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சவுத் இந்தியாவில் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா பெர் கேஜிக்கு 30 to 40லேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 50 kg பேக்குன்றது 320 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ₹320 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒன் மொபிவிக் சிஸ்டம் இனிஷியல் IPO வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. 572 crore ரைஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 265 to 279 சொல்லியிருக்காங்க. இது இன்றைக்கி ஓப்பன் ஆகுது, ஃப்ரைடே வரைக்கும் ரிமைன்ஸ் ஓப்பன். அதாவது December 11 ஓப்பன் ஆகுது, December 13 க்ளோஸ் ஆகுது. ஸோ 53 ஷேர்ஸ், 1 lot கன்சிஸ்ட் ஆஃப் 53 ஷேர்ஸ் நீங்கள் புக் பண்ணலாம். இன்றைக்கி கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் 132ன்னு ஷோ ஆகிட்டுருக்கு. அதாவது 279 + 132ன்னு ஷோ ஆகிட்டுருக்கு. விஷால் மெகாமார்ட் IPO 8,000 crore வயா இனிஷியல் IPO மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக 102.56 crore ஈக்விட்டி ஷேர்ஸ் வருது. இவங்களோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா ₹74 லோயர் ப்ரைஸ் பேண்ட், 78 அப்பர் ப்ரைஸ் பேண்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களும் இன்றைக்கி தான் December 11 ஓப்பன் ஆகுறாங்க, December 13 க்ளோஸ் ஆகிறாங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.